மகளே ரீசெண்டா நான் பார்த்த ஒரு வெப் சீரிஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. விக்னேஷ் நடராஜன் இயக்கத்துல வெளியான வாரண்ட் வெப் சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நார்மலா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்பா வந்து பையனை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிற அப்பா, அவருடைய பையன் வந்து நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாரு. அதுல அவருக்கு வந்து ஃபெயிலியர் அப்படின்றது மட்டும் தான் கிடைக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கவர்மெண்ட் எக்ஸாம் மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதுதான் போலீஸ் ஆபீசர். அதுக்கப்புறம் அந்த கதையில போலீஸா மாறினதுக்கு அப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, அதுல பல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அது எல்லாத்தையுமே தத்ரூபமா இந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. அப்படி இந்த படம் என்னெல்லாம் சொல்ல வருது அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணாதவங்களும் சரி, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, பண்ணிட்டு வீடியோவை பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, இதுல பெருசா இந்த இந்த கேஸ்டிங்கை பொறுத்தவரையும் இந்த படத்துல முகம் தெரியாத நபர்கள் தான் அதிகம். முகம் தெரிஞ்ச நபர்களோட முகம் தெரியாத நபர்கள் தான் அதிகம். முகம் தெரிஞ்ச நபர்கள் வந்து காளி வெங்கட், ஹீரோவோட அப்பா, அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர், அவங்க தான் தெரிஞ்ச நபர்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வர 2 ஹீரோயின், இவங்க 2 பேர் மட்டும் தான் தெரிஞ்ச நபர்களா. நீங்க வெப் சீரிஸ் இந்த மாதிரி யூடியூப்ல ஏதாவது ஷார்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா அவங்கள பார்த்துருக்கலாம். அதை தாண்டி முகம் தெரியாத நபர்கள் தான் இந்த படத்துல கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களும் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுல ஸோ அவங்களால எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை அழகா கொடுத்துருந்தாங்க. ஓகே, இதுல ஹீரோ வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு எடுத்துட்டு போய் ஹீரோ உட்கார வைக்கணும்ன்றது அப்பாவோட ஆசை. ஏன்னா அந்த கவர்மெண்ட் வேலை இல்லாத அவர் என்னென்னலாம் பாதிக்கப்பட்டாருன்ற ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதுக்கப்புறம் இவரும் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாரு. கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகல, ஒரு எல்லாத்துலயும் ட்ரை பண்றாரு, ஃபெயில் ஆகும்போது ஸோ அது ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும். அது நானுமே அனுபவிச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். எழுதிட்டு என்னடா இன்டர்வியூக்கு போய் செலக்ட் ஆகலேன்னும் போது அந்த வருத்தம் இருக்கு தானே செய்யும். அந்த வருத்தம் ஹீரோக்கும் ஒரு பாயிண்ட்ல வந்து வெறுப்பா மாறிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணுவாரு, அவங்க மாமா ஒரு போலீஸ் பெரிய போலீஸ் அதிகாரிக்கு டிரைவரா இருப்பார். அவர் மூலியமா நீ இந்த போலீஸ் வேலையை சேர்றா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் போய் போலீஸ் எக்ஸாம் எழுதுவாரு. பாஸ் ஆனதுக்கு அப்புறம் மாமாவோட ரெக்கமெண்டேஷன்ல 3 மாசத்துல, ஸோ அந்த 3 மாசத்துல அவருக்கு ஒரு ஸ்டேஷன்ல ஒரு டியூட்டி போடுறாங்க. ஓகே, அங்க டியூட்டிக்கு போன உடனே அங்க நிறைய விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்றாரு. ஏன்னா ஒரு புதுசா ஏன்னா ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டோம், நாங்கெல்லாம் பல மாசம் கழிச்சு வந்திருக்கோம், நீ இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கியடான்னும் போது அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி ஜூனியர் அப்படின்னும் போது அங்க விஷயங்கள்லாம் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹீரோ போறாரு, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் விடுறாங்க. அங்க கண்காணிக்க தெரியாம அவர் வந்து அப்பாவியா வீட்டுக்கு ஃபோன் பண்ண உடனே நான் சாப்பிட வரேன் அப்படின்ற மாதிரி அந்த இன்னசென்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த இன்னசென்ட் சைடு அழகா ஹீரோ மூலியமா காமிச்சிருந்தாங்க. வேற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுல குறிப்பா பிரசாத் பாண்டியராஜ், அவர் தான் கோட்டை கருப்புசாமி. அந்த கோட்டைன்ற கேரக்டர் அழகா பிளே பண்ணிச்சு. அதை பிளே பண்ணி அங்க நிறைய அவமானங்கள், குறிப்பா ஒரு பாயிண்ட்ல ஒரு அக்யூஸ்டு இவர்கிட்ட இதுக்கு ரிமாண்டு கூட்டு போறாங்க. கூட்டு போற வழியில இவர் என்ன பண்றாரு, ஒரு போன் பேசிட்டு இருக்காரு. அதுவும் வந்து தேவையில்லாத போன் கால்லாம் கிடையாது, ஒரு அத்தியாவசியமான போன் கால் தான். இன்னொரு இடத்துல ஒரு அக்யூஸ்ட் வந்திருக்காங்க, அதை பிடிக்க சொல்லி. அந்த டைம்ல இவர் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிடுவார். அக்யூஸ்ட் சம்பவம் பண்ணது இது வந்து எப்படின்னா, அது வந்து கொஞ்சம் 18+ சொல்லலாமா, ஒரு வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டார். தொடக்கூடாத இடத்த வந்து தொட்டுட்டு அடிச்சுட்டு போயிடுவார். அதே அவருக்கு ஒரு பட்டப்பேரா மாறிடுச்சு. கோட்டை கருப்புசாமியிலிருந்து கோட்டை டு கொட்டை அப்படின்ற மாதிரி நேம் மாறிடுச்சு. அந்த ஒரு நேமு அந்த போலீஸ் ஸ்டேஷன், ஏன்னா அக்யூஸ்டை தக்கிவிட்டோன்னே போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கலாய்க்கிறதே, இவர் மேல ஒரு பெரிய பிளேம் வந்துருது. எல்லாம் எங்க போனாலும் கொட்டைன்னு அவரை கலாய்க்கிறாங்க. அந்த ஹியூமிலியேஷன் எல்லாம் தாண்டி அவர் என்ன பண்றார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த ஒரு விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியுது. அப்போ அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு, டே உன்னை பார்த்து எல்லாம் உன்னை கலாய்க்கிறானுங்களே, இதே வாய் உன்னை இந்த ஸ்டேஷன்ல இது கோட்டை இல்லாம எந்த வேலையும் நடக்காதுடா, கோட்டை தாண்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீ மாறுடான்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனும் ஒரு ஸ்டோரியை சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த கோட்டையோட தீவிரமான தேடல் முயற்சி இருக்கு பாருங்க, வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல போய் அவமானப்பட்டுடுவார், கோர்ட்லயும் போய் அவமானப்படுவார், ஸ்டேஷன்லயும் அவமானப்படுவார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் நீ பண்ணிடுவியாடா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஒவ்வொன்றுத்தையா கத்துக்கிட்டு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்ற மாதிரி அந்த ஸ்டேஷனே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல விஷயங்களை பண்ணுவார். ஏன்னா அந்த இதுல கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்தாக்காக திரும்ப எடுத்துட்டு போகும்போது அங்க ஆஜர் பண்ணணும் அந்த அக்யூஸ்ட. அந்த ஆஜர் பண்ற வைக்கிறது,
அவங்கள எடுத்துட்டு போய் அங்க நிறுத்துற இடமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அவங்கள நிறைய பேர் ஃபேக் அட்ரஸ், போலி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை அவர் போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்த அந்த இடத்துல நிறுத்துற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். எப்பறம் அதெல்லாம் பண்ணேன். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போலீஸ் அவரை ஆஜர் படுறதுக்காக எவ்வளவு செலவுகள்லாம் பார்க்கும்போது காமெடியா தான் இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். பட் அவர் அதை தீவிரமா செயல்படுத்தி எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முடிச்சுட்டு வருவார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்றாங்க, ஒரு கேஸ்ல அவருக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்கும் இல்லையா? எந்த அதிருப்தினா, இவருக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ கோட்டையிலிருந்து கொட்டைன்ற ஒரு நேம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அக்யூஸ்ட போட்டு அடிக்கும் போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாரு. போலீஸ்ல வந்து அந்த கஸ்டடி டெத்து, கஸ்டடியில் எப்படிலாம் அடிப்பாங்கன்றாங்க இல்லையா, அந்த கஸ்டடியில நடக்கிற சம்பவங்களை அங்க டீட்டெயிலா விவரிப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. இதுக்கு நடுவுல இந்த லவ் சீன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுல வந்து ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்க முடியுது. இவரு ஒரு போலீஸுக்கா தீவிரமா ஒரு அக்யூஸ்ட கண்டுபிடிக்கணும்னு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ, இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட், ஒரு போலீஸ் அதிகாரியை கல்யாணம் பண்ணா அவங்க கூட இருக்கிறவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம அவங்க எந்த அளவுக்கு ஏங்குறாங்க, அந்த ஸ்பேஸ் நம்மளால கொடுக்க முடியுதா, அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்ற மாதிரி ரெண்டு சைடுமே காமிச்சிருந்தாங்க. அந்த சைடு தப்புன்னு சொல்ல முடியாது, அது நார்மலா இருக்கிற ஒரு ஃபீலிங், அவங்க எதிர்பார்க்கிற விஷயம். அது நடக்கலன்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு பல ஏக்கங்கள், பல கேள்விகள் வரும்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்க காமிச்சிருப்பாங்க. அதை அழகாவே பிளே பண்ணியிருந்தாங்க அருள்தாஸ், இவங்க அருள் ஜோதி. ஓகே, அடுத்து ரெண்டாவது ஹீரோயின் வருவாங்க, அவங்களுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஸோ இந்த ஹீரோயின் எனக்கு அந்த சீரீஸ்லேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது அந்த ஹீரோயின் தான், செகண்ட் ஹீரோயின் தான். ஏன்னா ரீசெண்டா அவங்கள வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்லயும் பார்த்துருந்தேன் அந்த வெப் சீரிஸ்ல. இதுலயும் பார்க்கும்போது அவங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் யூனிக்கா இருந்ததுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுமே அந்த ரோலை அழகா பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்டோரியோட அந்த 8வது எபிசோட்ல ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிடுவாங்க. வாரன் கஸ்டடியில ஒருத்தர் இறந்து போயிடுவாரு. அந்த ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறதுக்காக போலீஸ் அதிகாரிகள் என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் பண்றாங்க. இதே மாதிரி தானே நம்ம இந்த சாத்தான்குளம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதுல எப்படிலாம் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இங்க காமிச்சிருப்பாங்க. மூடி மறைக்கிறதுக்கான வேலைகளை நிறைய காமிச்சிருப்பாங்க. ஓகே, சூப்பரா இருந்தது அந்த இடத்துல. பட் அதுல பதட்டம் இருக்கும் இல்லையா, ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதை மறைக்கிறதுக்காக இவங்க பதட்டப்படுறதும் பயப்படுறதும் அதை வந்து சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சீன்ஸை. அதை தாண்டி இப்போ அந்த கிளைமேக்ஸினை மறைச்சி தப்பிச்சிருவாங்க. பட் அதுக்கப்புறம் ஹீரோ ரியலைஸ் பண்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு சீன் இருக்கும். ஒரு அக்யூஸ்ட போய் அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு போயிட்டு, ஸோ அரெஸ்ட் பண்ணும்போது அந்த வீட்டில் அவமானப்படுத்தி ஒரு குழந்தை முன்னாடி, ஒய்ஃபு முன்னாடி, ஊரார் முன்னாடி அவமானப்படுத்தி எடுத்துட்டு வரும்போது அந்த நபருக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்களேன். அவர் முன்னாடி செஞ்ச தப்பு தான், அது சரின்னு சொல்லல, ஆனா தப்பு தான். அந்த தப்புக்காக நீங்க விசாரிக்கிறத, அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. நீங்க ஒரு அக்யூஸ்டுன்றதால அவர் நேமை டேமேஜ் பண்ணி அவரு நம்பிக்கை வச்சிருக்கவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறது எப்படி சரியா இருக்கும்ன்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சீன்ல எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சார், நீங்க போலீஸா இருந்து அந்த கிளைமேக்ஸே கொஞ்சம் இம்பாக்டா இருக்கும். அந்த இம்பாக்டுக்கு இந்த ஒரு நபர் தான் காரணம். ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு போலீஸ் வந்து இவருக்காக போய் கூட்டு வந்தாரோ அந்த போலீஸ் அவமானப்படுத்தி அந்த வேலை எல்லாம் போய் வேற மாதிரி ஆயிரும். ஆனா அந்த நபர் போலீஸை காப்பாத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போலீஸுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு பாருங்க, வேற மாதிரி. அந்த கிளைமேக்ஸோட டைலாக் வந்து செதுக்கியிருக்காரு டைரக்டர், செதுக்கியிருக்காரு. ஸோ நீங்க இந்த அடிக்கிறதாலேயோ டார்ச்சர் பண்றதாலேயோ இதனால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரு போலீஸ் அதிகாரியா கடமையை கரெக்டா செய்யுங்க. இன்னொரு பர்சனோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க. நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் பாக்குறீங்க. பட் ஆப்போசிட் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவனால நீங்க பண்றதால அவங்களுக்கு என்ன பாதிப்பு நடக்குதுன்னு ஒரு நாளாவது நீங்க யோசிச்சிங்களான்ற மாதிரி டைலாக் எடுத்து போய் முடிச்சாருங்களேன், வேற மாதிரி இருந்தது. பட் இதுல நிறைய வார்த்தைகள் வரும். ஐ மீன் நிறைய பேர்ட் வேர்ட்ஸ் வந்து ஓப்பனாவே காமிச்சிருப்பாங்க இந்த வெப் சீரிஸ்ல. அப்படி அதெல்லாம் சேர்ந்து பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெப் சீரிஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போலீஸ் வாழ்க்கையில அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்கன்றது போலீஸ் ஸ்டைலும் காமிச்சிருக்காங்க. ஆனா ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக போலீஸ் எந்த லெவலுக்கும் போவான்றதையும் காமிச்சிருக்காங்க. இன்னொரு சாதாரண மனுஷன்னு நீங்க போலீஸ் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல என்னென்ன சாக்ரிஃபைஸ் நடக்குது, என்னென்னலாம் ஃபேஸ் பண்றாங்கன்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட பார்வையும் அழகா இன்னாக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.